உண்மையிலேயே நாளைக்கு தான் நாளைய தீர்ப்பு அப்படின்ற டைட்டில் வந்து செட் ஆகும். அதை இன்னைக்கு சொல்றது தான் செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாளைய தீர்ப்பு தமிழக சட்டசபைய எந்த மாதிரியான ஒரு சட்ட சபையா அடுத்த 5 வருஷம் வச்சிருக்க போகுது அப்படின்றத மக்கள் தீர்மானிச்சிருக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திமுக கூடாரம், அதிமுக அந்த பாஜக கூட்டணியில் மற்றும் பலர் கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த கூடாரங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சின்ன தளபதி துபாய்க்கும், பெரிய தளபதி வந்து கொடைக்கானலுக்கும் போயிட்டு டூர் எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி எல்லா தலைவருமே அங்கங்க போய் செட்டில் ஆகி சுத்திட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய குமுறல்களை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்லும் போதுல இருந்து சொல்லிட்டு இருந்த ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, கூட்டணி தலைவர்கள் அந்த கூட்டணியில இருக்கிறதுனாலே அந்த கூட்டணியுடைய தொண்டர்களும் வாக்குகளும் அந்த கூட்டணிக்கு போகாது அப்படின்றத திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தேன். அது நாளைக்கு முடிவுல தெரிஞ்சிடும். ஆனா தலைவர்களே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஆளு நம்ம அண்ணன், அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் எவ்வளவு பெரிய போராளி, எத்தனை வருஷங்களா வந்து இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இயக்க கட்டமைப்பை கட்டமைச்சு இவ்வளவு பெரிய இளைஞர் படையை வந்து வழிநடத்துறாரு. அதுவும் சாதாரண வழிநடத்தல் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போர் குணம் கொண்ட ஒரு கூட்டத்தை ஒரு 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 இளைஞர் படையை வழி நடத்தினா எப்படி நடத்தணுமோ அப்படி வீரியத்தோட வழி நடத்தினாரு அண்ணன். அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து அண்ணன் கிட்ட இருந்து பார்த்துருக்க முடியாது. ஆனா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நேற்று பேசும்போது முக்கியமா கூட்டணி கட்சிகள் நமக்காக வேலை செஞ்ச மாதிரி நம்ம கட்சியினர் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்ல வேலை செய்யல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்களே ஓப்பனா ஒரு வாக்குமூலத்தையே கொடுத்திருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எல்லா கட்சிகள்லையுமே அந்த கூட்டணி கட்சியினுடைய அந்தந்த தொகுதி நிர்வாகிகள் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு கூட்டணி தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் போகும். அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி வேலூர்ல வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான், உங்களை அவமானப்படுத்துனது உண்மைதான், அதுக்காக தேர்தலெல்லாம் வேலை செய்யாம இருக்கக்கூடாதுங்க, ஏங்க இப்படி பண்ணாங்க, விசிகாவினர் யாருமே காணும், விசிகா கொடியை தூக்கிக்கிட்டு திமுக காரங்களே போய்கிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு, தேமுதிக கொடியை தூக்கிட்டு திமுக காரங்களே போயிருக்காங்க பிரச்சாரத்துக்கு, மதிமுக அது சொல்லவே வேண்டாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து பாவம், அவங்க எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகள் பேருக்கு மேல இருந்தாங்க. கொடிகள்லாம் தோரணம் கட்டுறதுக்கு கலர் கலரா நல்லா இருந்தது. இந்த ஒட்டு போட்ட சட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கங்க வேற வேற கலர்ல கிழிஞ்ச இடத்துலலாம் ஒட்டு போட்டு இவங்க பண்ண ஊழல், இவங்க பண்ண அராஜகம், இவங்க பண்ண அநீதி, அக்கிரமம் இது எல்லாத்தையும் ஒட்டு போட்டு இந்த கூட்டணி கட்சிகளோட கொடியை வச்சு மறைச்ச மாதிரி அங்கங்க மறைச்சிக்கிட்டு இந்த தேர்தலை சந்திச்சாங்க திமுக. அந்த இடத்துல இன்னைக்கு திருமாவளவன் வெளியே வந்து பேசுறது ரொம்ப அடிப்படையான விஷயம். மேல நீங்க கூட்டணியில ஜெல்லாகலாம், ஆனா அடிமட்ட தொண்டர்கள் வெறுப்புல இருக்காங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது காரணம், அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. உங்களுக்கான வாக்கு வங்கின்னு ஒண்ணு நீங்க சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, நம்பிக்கைய மக்கள் கிட்ட இருந்து, அந்த நம்பிக்கைய நீங்க இழந்துட்டீங்க. இந்த முறை இந்த கூட்டணியில இருக்கிறதுனாலயே உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி சிதற போகுது அப்படின்றத சொல்லிட்டே இருந்தோம். அது நடந்ததை கண்கூடா திருமாவளவன் பார்த்திருக்காரு. அது அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதை தாண்டி இன்னொருத்தர் என்ன பேசியிருக்காரு, ஐயா வைகோ பிரச்சார பீரங்கி பேச ஆரம்பிச்சா அது பேச்சா இல்ல கர்ஜனையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பாராளுமன்றத்திலயும் சரி, இங்க பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, ஆர்ப்பாட்டங்கள்லயும் போராட்டங்கள்லயும் இந்த வயசு நடைப்பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே அப்படியே காணாம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீரியமிக்க ஒரு தலைவர் வைகோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. அதை தாண்டி கம்யூனிஸ்ட் தோழர் பாலகிருஷ்ணன் அவர் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேரலைய இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில தாவேகா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இந்த 200 ரூபாய் வாங்கிட்டு வாடகை வாய்களை வச்சு பேசக்கூடியவர்கள் வந்து பழக்க தோஷத்துல இப்ப இன்னும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குங்க. யாரு என்ன ஜீவ சகாப்தம், எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் தோழர் இப்படி பேசுனது அதிர்ச்சியா இருக்குது. உண்மையை வந்து சொந்த தகப்பன் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க கட்டமைச்சிருக்கிற ஒரு பொய் பிம்பம் இருக்குல்ல, அதைத்தான் உண்மைன்னு நம்பி இன்னமும் வந்து கனவுல கண்டுகிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கு ரிசல்ட் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். நாளைக்கு திமுக கூட ஆட்சி அமைக்கட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பயத்தை கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியால ஏற்பட்டிருக்குல்ல, அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் இந்த நடிகர் கட்சின்னு சரி, இந்த தேர்தலுக்கு பிறகு என்னமா ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? சரி, இது வரைக்கும் நடிகர், அவர் அரசியலே பார்க்கல, தேர்தலே பார்க்கல, கத்துக்குட்டி முதல் தடவை வந்துட்டாரு. சரி, உங்களுடைய கணக்குப்படி குறைஞ்சபட்சம் 20% சொல்றீங்களா, 20% வாக்கு வாங்கிட்டாருப்பா, வேணா ஒரு 10 சீட்டு வாங்கிட்டாருப்பா, 10 சீட்டு வாங்கிட்டு சட்டமன்றத்தில் அவருடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குப்பா. அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் அரசியல் பண்றாருல, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழல், இப்ப செய்ய போற ஊழல், அப்படியே இப்ப மட்டும் அந்த பயத்துல வந்து அப்படியே ஆட்சியை வந்து நல்லா நடத்திடுவீங்களா? இந்த ஆட்சியில செய்ய வேண்டிய ஊழலுக்கும் சேர்த்துதான் அட்வான்ஸா வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் எப்படி சரி கட்ட போறாங்க? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஆட்சி அமைக்கிற
அந்த பழைய கட்சிகள் ஆட்சி அமைச்சா அதுதான் அவங்களுடைய நிலைமை. தாவேக ஆட்சிக்கு வந்தா இவங்களுடைய நிலைமை என்னன்னா, திமுக அதிமுக 2 கட்சியும் இது வரைக்கும் ஊழல் பண்ண அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சிக்காரங்க, அதிகாரிகள், முக்கியமா இவங்க எல்லாரும் வேட்டையாடப்படுவார்கள். சாதாரணமா இல்லைங்க. இது வரைக்கும் மக்கள் பணத்தை சுரண்டி எங்கெங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் புடுங்குற வேலையை முதல்ல பார்க்கணும் தாவேக. அதுதான் என்னுடைய விருப்பம். அதை அவங்க செய்வாங்கன்னு சொல்ல, என்னுடைய விருப்பமா நான் சொல்றேன். கண்டிப்பா அதை செஞ்சாலே இங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம். எலெக்ஷன் வரைக்கும் தாங்க மக்கள் 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 பேசுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பேச மாட்டாங்கன்றீங்களே. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆட்சி மக்களே வியந்து பார்க்குற அளவுக்கான ஒரு ஆட்சியா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஹேண்ட்ல ஒரு ஆட்சி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு புரட்சிகள் நடக்கும். இது ஒவ்வொரு முறையும் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். கேட்டா அதுக்கப்புறம் கலைஞர்னுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின்வாங்க, எல்லாம் உருட்டுவாங்க. ஆனா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி முதல் முறை முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்ற போதும் அப்படிதான். மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு கொள்கை மாற்றங்கள், கல்வியில வந்து தனியார் மயத்தை கொண்டு வந்து இங்க ஒரு தன்னிறைவை அடைய வச்சது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் நடந்தது. அந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள்லாம், எப்பா இது நடந்தா சூப்பரா இருக்குமானா செய்ய மாட்டாங்களேப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இங்க மாறப்போகுது அப்படின்றது யதார்த்தம். இந்த ஆட்சி வருமா வராதா அப்படின்றத நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கலாம். நாளைக்கு நேரம் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். எது எப்படி போகுது, யாருக்கு என்ன நம்பர்ஸ், மக்கள் எந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். இதுல வந்து மாத்தி பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரோன்னா என்ன இஷ்டத்துக்கு வேணும் நான் கூட பேசிக்கலாம். 200லையும் தாவேகா ஜெயிக்கும் நான் கூட பேசிக்கலாம். ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நைட் நிம்மதியா தூங்கலாம். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு எவ்வளவு பேர் அவர் தூக்கம் போதுன்னு தெரியாது. ஜெயிச்சவங்களுக்கு வெற்றி கழிப்புல தூக்கம் போயிடும், தோத்தவங்களுக்கு ஐயோ தோத்துட்டோமேன்னு தூக்கம் போயிடும், வாய்ப்பு எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு ஐயோ இழந்துட்டோமே என்னெல்லாம் தப்பு பண்ணோமே அப்படின்ற ஒரு தூக்கம் போகும். ஸோ நாளைய தூக்கம் நிறைய பேருக்கு கெடும். இன்னைக்கு நல்லா நிம்மதியா எல்லாம் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சு ஜாலியா தூங்கலாம், நான் உட்பட. ஏன்னா நாளைக்கு உள்ள கவுண்டிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா பார்த்துருவோம். அதுக்கு நடுவில் இந்த தலைவர்கள்லாம் இப்ப பேசுறாங்கல்ல, அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க ஆஃப்டர் எலெக்ஷன்? நானுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா திமுகல கிட்டத்தட்ட ஒரு 58 தொகுதி சூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம் இல்லாத அடுத்த சின்னங்கள் வந்து நிக்குது. ஒரு 10 தொகுதி தேமுதிக, 28 தொகுதி காங்கிரஸ், 8 தொகுதி வந்து விசிக, 5 தொகுதி வந்து கம்யூனிஸ்டுங்க, அதுக்கப்புறம் 2 தொகுதி முஸ்லீம் லீக்னு சொல்லி இத்தனை கட்சிகள் வந்து 58 தொகுதியில உதயசூரியன் சின்னம் இல்லாம போட்டிடுறாங்க. அதே போல அதிமுகவில் எத்தனை தொகுதிகள் வந்து இரட்டை இலை சின்னம் இல்லாம போட்டிடுறாங்க அப்படின்றத நம்ம கணக்கு எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் ஹையடா இருக்கும். நம்ம போட்டி போடுறது ஒரு சின்னத்தை தான். ஸோ அப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டுகள்லாம் எந்த அளவுக்கு சரிவை ஏற்படுத்துது திமுக அதிமுகன்ற ஒரு ஸ்டடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சரிவை ஏற்படுத்தி யாருக்குமே திமுக அதிமுகவை தாண்டி வேற யாருக்குமே நம்பர்ஸ் சட்டமன்றத்தில் கிடைக்காம போகுது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தாவேகாவா இருக்கும். அவருடைய எல்லாருடைய வீழ்ச்சியும் காரணம் தாவேகாவா இருக்கும். அந்த வீழ்ச்சி தாவேகாவுடைய எந்த அளவுக்கு வெற்றிக்கு வந்து வழிவகுக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸை கூட்டி தருது, அவங்க இந்த இடத்த எப்படி இட்டு நிரப்புறாங்க அப்படின்றதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இதை தாண்டி சட்டமன்றத்துல நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத பொழுது இந்த கட்சிகள் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம களத்துல பார்க்க போறோம். அது மிகப்பெரிய ஒரு மேசிவா இருக்க போது யார் ஆட்சி அமைச்சாலும் நம்மளுக்கு சட்டமன்றத்துல நம்பர்ஸ் இல்லப்பா, சூப்பரான எதிர்கட்சியா நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்துல போராட்டங்கள் நடக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், திமுக ஒரு சிறப்பான கட்சி, உலகத்தரம் வாய்ந்த கட்சி, எதிர்கட்சியா. அதை ஆளுங்கட்சி ஆக்காம எதிர்கட்சியா மட்டும் வச்சிருந்தா கத்து குட்டி கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்தாலும் பக்காவா நடக்கும். ஏன்னா ஒரு சின்ன தவறை கூட எதிர்கட்சியா இருந்தால் நடக்க விட மாட்டாங்க. அழகா போராட்டம் பண்ணுவாங்க, மக்கள் பக்கம் நிற்பாங்க, மக்கள் மேல அக்கறை கொள்வாங்க, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கேடயமா நின்று காக்கும் திமுக. அதனாலதான் சொல்றேன் திமுகவுக்கு எதிர்கட்சியை வாக்களிப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் எழுதுறேன்.